அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனோ அவர்கள் வந்திருக்கிறார். மனோ நேரில் இருக்கார். மனோ என்ன சொல்லணுமோ சொல்லுப்பா கண்ணா. நம்ம யூனியனுக்கு ஒரு நல்ல காலம் வரணும். என்னுடைய ஆசை சபேஷ் முரளி அவர்களுக்கு எல்லா கலைஞர்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய நிறைய சீனியர் மியூசிஷியன்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க. யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இல்லை ஒரு 4-5 வருஷமா. அதனால இது ரூல்ஸ் ரெகனைஸ்டா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விலகிட்டா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா, அவங்களும் மியூசிஷியன்ஸ் தான். ஒரு நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது அவங்கள புரிஞ்சுக்காததுனால புது ஒரு 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 டேர்ம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? அதுதான் இருக்கிற பயலத்தாலையும் இருக்கு. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சபேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லா மியூசிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெறும். அவங்க வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது மனதார சொல்றேன். எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன சொல்றீங்கன்னா? நன்றி கண்ணா. கரெக்டா இருக்கு. நான் மறுபடியும் பேசிட்டு வரேன். நல்லா பேசிட்டு வரேன். மனோ, நான் கல்யாணம் பேசுறேன். இந்த மெம்பர்ஸ் பத்தி வணக்கம். இந்த அவர் புதுசா சேர்த்திருக்காரு, அந்த மெம்பர்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க என்னதுக்காக சேர்த்திருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே கண்ணா நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு கேட்கலையா? ஓகே தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. இப்போ என்னன்னா, இந்த எலெக்ஷன் இப்படி நடக்கிறதுனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை, மியூசிக் தெரியாதவர்களை இப்போ நாங்கன்னா டெஸ்ட் பண்ணி வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டு தான் இதில் யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம். நான் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் மியூசிக் தெரியாதவங்கெல்லாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வைத்திருக்கார். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் தான் பார்த்துக்க. எல்லா மியூசிக் டைரக்டரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா மியூசிக் டைரக்டருமே இந்த எதிர்ப்பான அணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவர் தனக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காகவே இதில் ஜெயிச்சார்னா கள்ள ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்கக்கூடிய அதிகாரம் இங்கே இல்லை. ஒருத்தர் மியூசிஷியனாக இருந்தால் நேரடியாக பார்த்துட்டு தான் நாங்கள் பல ரெக்கார்டிங்கில் பார்த்ததுக்கு பின்னால் தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் கொடுப்போம். அந்த மாதிரி பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள். அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள்லாம் இந்த கூட்டத்தில் கூட்டியிருக்கோம். தலைவராக பிரசிடண்டாக இருக்கிறார். மற்ற வாங்க பிரபாகர் அவர்களை உங்களுக்கு தெரியும். அவர் அண்ணனுடைய வலதுகை, இளையராஜா அவர்களது வலதுகை. அதை போல வலதுகைன்னா இப்போ பார்த்து இப்படின்னாலே வலதுகை தானே, இடதுகை வலதுகை அப்படிதான். இப்படி போட்டால இணைந்த கைகள். ஆமாம், எல்லாம் இணைந்த கை, நம்மளாம் இணைந்த கைகள். கரெக்டு. அது மாதிரி இந்த எலெக்ஷன் நடப்பது தவறு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது கொடுத்தோம். அதை மீறி போய்விட்டது அப்படிங்கிறத எங்களால் தடுக்க முடியல. அவர் இருக்க முடியாதெல்லாம் போட்டு எங்கெங்க, அதாவது லேபர் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் பேசணும். நானும் மனோ ஒவ்வொரு பேசணும். நாங்கள்லாம் போய் பேசினோம். அவர் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். லேபர் கமிஷனரை போய் பார்த்தோம். அவங்களும் நமக்கு சாதகமாக பண்ணித்தரோம் சொல்கிறாங்க. இது ராங்க. அப்படி 4 வருஷத்துக்கு மேலே சட்டப்படி யூனியன் ரூல் படி அவர் நிற்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் அப்படின்னாங்க. அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல. அது கரெக்டாக அவருக்கு சப்போர்ட்டாக போய் மறுபடியும் எலெக்ஷன் நடத்து. அது என்ன வெளி வந்த உடனே 4 நாள் 5 நாளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். 18ஆம் தேதி எலெக்ஷன்ஸ்ன்ட்டு யார் தயாராக முடியும்? ஒரு டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைமே இல்லாமல் படக்கனை கோர்ட்லையும் இருக்குது. இது மறுபடியும் 23ஆம் தேதி ஏதோ 23ஆம் தேதி இது கேஸ் மறுபடியும் வருகிறது. அதனால் என்ன நடக்கட்டும் பார்ப்போம். ஆனால் இதன் மூலமாக எங்கள் மெம்பர்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெம்பர்களே, நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் பண்ண ஃப்ராட் தனம்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஆகவே இது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாமே எல்லா இசையமைப்பாளர்களும் வர வேண்டியது. ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா உட்பட நான் தான் சொன்னேன், இளையராஜாவுக்கு பதிலாக நான் தான் உட்காந்துருக்கேன். ஆகையால் அவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தினா அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்னும் இந்த யூனியன் மோசமாகிவிடும் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க கரெக்டாக மியூசிக் இது தாஜ்மஹால் ஆகணும்னா நம்ம வந்து சபேஷ் முரளி ஆக முடியும். அந்த ஆக முடியும். ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சார் ரெடியா இருக்காங்க இதை வந்து தாஜ்மஹால் மாதிரி கட்டி கொடுக்கறதுக்கு. ஆனா தினான்ற ஒரு என்ன சொல்றது அவர் எப்படி சொல்றது எனக்கு தெரியல எனக்கு. இல்ல ஒன்றே வந்து இளையராஜா அவர்கள் இந்த கட்டடத்தை புதுப்பித்து தரேன் என்று சொன்னார். சொன்னது தெரியும், அது உண்மை. இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை. ஆனால் இப்போது நாளைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணப்படும் அவர் தருவதோ தரவில்லையோ. இன்னொரு விஷயம் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. நான் ஸ்ரீராம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, தினான்ற கண்டினியூ பண்ணா இளையராஜா அவர்கள் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன் இல்ல சொல்றேன். அதான் வந்து அது வந்து நீங்க எல்லா மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் இப்ப சொல்லிட்டு தினா அவர்கள் வந்தால் இந்த கட்டடத்துக்கு நிதி கொடுப்பத கட்டடத்தை புதுப்பிச்சு கட்டுவதற்கு அண்ணன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். தினா வந்தால் இது நடக்காது.